ஓம் சாந்தி. டிசம்பர் 14, 2023. காலை முரளி பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்கள் பாக்கியத்தை உருவாக்குவதற்கு உங்களை இறை சேவையில் ஈடுபடுத்துங்கள். தாய்மார்களும் குமாரிகளும் தந்தையிடம் தங்களை அர்ப்பணிப்பதில் ஆர்வமாக இருக்க வேண்டும். சிவ சக்திகளால் தந்தையின் பெயர் போற்றப்பட செய்ய முடியும். கேள்வி: குமாரிகள் அனைவருக்கும் தந்தை வழங்குகின்ற சிறந்த அறிவுரை என்ன? பதில்: ஓ குமாரிகளே, நீங்கள் இப்பொழுது அற்புதங்களை காண்பிக்க வேண்டும். நீங்கள் மம்மாவை போன்று ஆக வேண்டும். இப்பொழுது சமூகத்தின் அபிப்பிராயங்களை கடந்து சென்று பற்றை வென்றவராகுங்கள். நீங்கள் அரை குமாரி ஆகிவிட்டால் உங்களில் மாசு படிந்துவிடும். நீங்கள் வர்ண ஜால மாயையிடமிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இறை சேவை செய்யுங்கள். ஆயிரக்கணக்கானோர் வந்து உங்கள் பாதங்களில் வீழ்ந்து வணங்குவார்கள். ஓம் சாந்தி. நீங்கள் பெருமளவு உற்சாகத்தை கொண்ட சிவசக்திகள். நீங்கள் தந்தையிடம் உங்களை அர்ப்பணிப்பதில் ஆர்வம் கொண்டிருக்க வேண்டும். இதுவே இறை போதை எனப்படுகிறது. யார் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் என பார்ப்பதற்கு தந்தை தனக்கு முன்னால் தேடி பார்க்க வேண்டியுள்ளது. உண்மையில் வகுப்பில் ஆசிரியர் அனைவரையும் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கை ஒழுங்குகள் செய்யப்பட வேண்டும். அப்பொழுதே இது ஒரு சத் சங்கத்தை போன்று ஆகும். எவ்வாறாயினும் நாடகத்தின் நியதி இவ்வாறு நிச்சயிக்கப்பட்டிருப்பதால் எவராலும் என்னதான் செய்ய முடியும்? உங்களை வகுப்பில் வரிசை கிரமமாக அமர வைக்க முடியாது. குழந்தைகளான நீங்கள் தந்தையின் முகத்தை பார்க்க வேண்டும் என்பதில் ஆவலாக இருக்கின்றீர்கள். அவ்வாறே தந்தையும் ஆவலாக இருக்கின்றார். குழந்தைகள் இல்லாத வீடு இருள் சூழ்ந்திருப்பதை போன்றதாகும். குழந்தைகளாகிய நீங்களே வீட்டிற்கு ஒளியை கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் பாரதத்திற்கு மாத்திரமின்றி முழு உலகிற்கும் ஒளியை கொண்டு வருகிறீர்கள். பாடல்: தாயே ஓ தாயே, அனைவருக்கும் பாக்கியத்தை அருள்பவர் நீங்களே. ஓம் சாந்தி. இப்பாடலும் உங்களுக்கு ஒரு இதிகாசமே ஆகும். கீதையே அனைத்து சமய நூல்களினதும் ரத்தினமாகும். மகாபாரதம், ராமாயணம், சிவ புராணம், வேதங்கள், உபநிடதங்கள் போன்ற அனைத்தும் இதிலிருந்தே தோன்றின. இது ஓர் அற்புதமாகும். நீங்கள் திரைப்பட பாடல்களை ஒளிபரப்புவதாகவும் உங்களுக்கென எந்த சமய நூல்களும் கிடையாது எனவும் மக்கள் கூறுகின்றனர். இந்த பதிவுகளில் இருந்து எடுக்கப்பட்ட அர்த்தம் எதுவாயினும் வேதங்கள், கிரந்த் முதலியவற்றின் சாராம்சமும் அவற்றிலிருந்தே தோன்றின. பாடல் இசைக்கப்பட்டது. இது மம்மாவின் புகழாகும். பல தாய்மார்கள் இருப்பினும் பிரதானமானவர் மம்மாவே ஆவார். இந்த ஜெகதம்பா ஸ்வர்க்க வாயிலை திறக்கின்றார். பின்னர் அவரே முதலில் உலகின் அதிபதியாகின்றார். எனவே குழந்தைகளாகிய நீங்களும் கூட நிச்சயமாக தாயுடனேயே இருக்கின்றீர்கள். அந்த ஒருவரின் புகழ் உள்ளது. நீங்களே தாயும் தந்தையும் ஆவீர்கள். சிவ் பாபாவே தாயும் தந்தையும் என அழைக்கப்படுகின்றார். பாரதத்தில் ஜெகதம்பாலும் ஜெகத் பிதாவும் உள்ளனர். எவ்வாறாயினும் பிரம்மாவை பற்றி பெருமளவில் குறிப்பிடப்படவில்லை. அவருக்கென அதிக அளவில் ஆலயங்களும் இல்லை. அஜ்மீரில் பிரம்மாவிற்கு மிகவும் பிரபல்யமான ஆலயம் ஒன்று உள்ளது. பிராமண புரோகிதர்களும் அங்கேயே வசிக்கின்றனர். இரு வகையான பிராமணர்கள் உள்ளனர்: சர்ச்சித், புஷ்கர்ணி. புஷ்கரில் வசிப்பவர்கள் புஷ்கர்ணி எனப்படுகிறார்கள். எவ்வாறாயினும் அந்த பிராமணர்கள் இதனை அறிய மாட்டார்கள். அவர்கள் தாங்கள் பிரம்மாவின் வாய்வழி தோன்றல்கள் என கூறுகின்றனர். ஜெகதம்பா என்ற பெயர் மிகவும் பிரபல்யமானது. மக்களுக்கு பிரம்மாவை பற்றி அதிகம் தெரியாது. ஒருவருக்கு பெருமளவு செல்வம் கிடைத்துவிட்டால்
தனக்கு சாது சந்நியாசிகளின் ஆசீர்வாதங்கள் இருப்பதாக அவர் நம்புகின்றார். அதை அவர் கடவுளின் ஆசீர்வாதமாக கருதுவதில்லை. தந்தை கூறுகின்றார், என்னை தவிர வேறு எவராலுமே ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியாது. நான் சந்நியாசிகளை கூட புகழ்கின்றேன். அந்த சந்நியாசிகள் தூய்மையாக இருந்திருக்காது விட்டால் பாரதம் எரிந்து அமிழ்ந்திருக்கும். எவ்வாறாயினும் சத்கதியை அருள்பவர் ஒரே ஒரு தந்தையே ஆவார். மனிதர்களால் மனிதர்களுக்கு சத்கதியை அருள முடியாது. நீங்கள் அனைவரும் துன்பக் குடிலில் உள்ள சீதைகள் என்பதை தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். துன்பத்தில் வேதனை அனுபவிக்க நேரிடுகிறது. நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது துன்பத்தின் அனுபவம் ஏன் இருப்பதில்லை? நீங்கள் சுகவீனம் அடைந்தால் நான் எப்பொழுது சுகமடைவேன் என நிச்சயமாக சிந்திப்பீர்கள். நீங்கள் அனைத்து நேரங்களிலும் நோயுடன் இருக்க விரும்ப மாட்டீர்கள். நீங்கள் சுகமடையவே முயற்சி செய்வீர்கள். இல்லையெனில் மருந்துகளை ஏன் எடுக்கின்றீர்கள்? இப்பொழுது தந்தை கூறுகின்றார், நான் இந்த நோய், துன்பம் முதலியவற்றிலிருந்து உங்களை விடுவித்து உங்களுக்கு பரிசு கொடுக்கின்றேன். மாயையாகிய ராவணனே உங்களுக்கு துன்பத்தை கொடுத்திருக்கின்றான். நானே உலகை படைப்பவர் என்று அழைக்கப்படுகின்றேன். அனைவரும் கேட்கின்றார்கள், கடவுள் துன்பத்தை கொடுப்பதற்காகவா இவ்வுலகை படைத்தார்? எவ்வாறாயினும் சொர்க்கத்தில் அவர்கள் அவ்வாறு கூறுவதில்லை. இங்கே துன்பமே உள்ளது. இதனாலேயே மக்கள் கேட்கின்றனர், கடவுள் ஏன் துன்ப உலகை படைக்க நினைத்தார்? அவருக்கு செய்வதற்கு வேறு வேலையே இல்லையா? எவ்வாறாயினும் தந்தை கூறுகின்றார், சந்தோஷமும் துன்பமும் வெற்றியும் தோல்வியும் கொண்டதாக இந்நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ராமர் மற்றும் ராவணனின் கதை பாரதத்தையே அடிப்படையாக கொண்டது. பாரதம் ராவணனால் தோற்கடிக்கப்பட்டு பின்னர் ராவணன் வெற்றி கொள்ளப்பட்டு ராமருக்கு சொந்தமாகிறது. சிவ் பாபாவே ராமர் என அழைக்கப்படுகின்றார். நீங்கள் விளங்கப்படுத்துவதற்கு ராமர், சிவன் என்ற பெயர்களை குறிப்பிட வேண்டும். சிவ் பாபாவே அதிபதி, அதாவது குழந்தைகளின் பிரபு ஆவார். அவர் உங்களை சொர்க்கத்தின் அதிபதிகள் ஆக்குகின்றார். ஸ்வர்க்கம் என்ற பெயரே தந்தையிடமிருந்து கிடைக்கும். ஸ்வர்க்கம் என்ற பெரு பேரே தந்தையிடமிருந்து கிடைக்கும் ஆஸ்தியாகும். இதில் உங்களின் அந்தஸ்து உள்ளது. தேவர்கள் மாத்திரமே ஸ்வர்க்கத்தில் வசிக்கிறார்கள். அச்சா, இப்பொழுது ஸ்வர்க்கத்தை படைப்பவராகிய அந்த ஒருவரின் புகழை கேளுங்கள். பாடல் வரி: ஜெகதம்பாள் பாரதத்திற்கு பாக்கியத்தை அருள்பவர். யாருக்கும் அவரை தெரியாது. பலர் அம்பாள் ஆலயத்திற்கு செல்கிறார்கள். இந்த பாபாவும் கூட பல முறை அங்கே சென்றிருக்கின்றார். அவர் பாபுல்நாத் மற்றும் லக்ஷ்மி நாராயணனின் ஆலயங்களுக்கும் பலமுறை சென்றிருக்கின்றார். எனினும் அவர் எதனையும் அறிந்திருக்கவில்லை. அவர் மிகவும் விவேகமற்றவராக இருந்தார். இப்பொழுது நான் அவரை மிகவும் விவேகம் உள்ளவராக ஆக்கியிருக்கின்றேன். ஜெகதம்பாவின் பட்டம் மிகவும் மகத்தானது. பாரதத்திற்கு பாக்கியத்தை அருள்பவர். நீங்கள் இப்பொழுது அம்பாளின் ஆலயத்திற்கு சென்று சேவை செய்ய வேண்டும். நீங்கள் ஜெகதம்பாவின் 84 பிறவிகளின் கதையை கூற வேண்டும். உண்மையில் பல ஆலயங்கள் உள்ளன. மம்மாவின் படத்தை எவருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அச்சா, அந்த அம்பாளின் உருவத்தை பயன்படுத்தி விளங்கப்படுத்துங்கள். இந்த பாடலை உங்களுடன் கொண்டு செல்லுங்கள். இந்த பாடலே உங்களுக்கு உண்மையான கீதையாகும். செய்வதற்கு அதிக சேவை உள்ளது. ஆனால் சேவை செய்யும் குழந்தைகள் நேர்மையாக இருக்க வேண்டும். நீங்கள் இந்த பாடலை ஜெகதம்பாவின் ஆலயத்திற்கு கொண்டு சென்று அவர்களுக்கு விளங்கப்படுத்தலாம். ஜெகதம்பாவும் ஒரு குமாரி, ஒரு பிராமணர் ஆவார். ஜெகதம்பா ஏன் பல கைகளுடன் சித்தரிக்கப்பட்டுள்ளார்? ஏனெனில் அவருக்கு உதவியாளர்களாக பல குழந்தைகள் உள்ளனர். இது சக்தி சேனையாகும். இதனாலேயே அவர்கள் அவரின் உருவத்தை
பல கரங்களுடன் சித்தரித்திருக்கிறார்கள். அவர்கள் காண்பிக்கின்ற ஷரீரங்களின் வகைகளை பாருங்கள். கரங்களை அடையாளமாக காண்பித்தல் இலகுவானதாக இருப்பதுடன் சரியானது போலவும் தோன்றுகிறது. அவர்கள் பல கால்களை காண்பித்திருந்தால் அந்த உருவம் எவ்வாறு இருந்திருக்கும்? பிரம்மாவும் பல கரங்களுடன் காட்டப்பட்டிருக்கிறார். நீங்கள் அனைவரும் அவரின் குழந்தைகள். அக்கரங்கள் அனைத்தையும் காண்பிக்க முடியும். எனவே குமாரிகளும் தாய்மார்களும் சேவையில் ஈடுபட்டிருக்க வேண்டும். நீங்கள் உங்களின் சொந்த பாக்கியத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் அம்பாள் ஆலயத்திற்கு சென்று இப்பாடலை புகழ்ந்தால் பலர் அங்கே செல்வார்கள். வயதான பிரம்மா குமாரிகளால் கூட செய்ய முடியாத அளவிற்கு நீங்கள் அதிகமாக பாபாவின் பெயர் போற்றப்படுமாறு செய்வீர்கள். சிறிய குமாரிகளால் அற்புதங்களை செய்ய முடியும். பாபா ஒருவருக்கு மாத்திரம் இதை கூறவில்லை, ஆனால் குமாரிகள் அனைவருக்கும் இதனை கூறுகின்றார். ஆயிரக்கணக்கானோர் வந்து உங்கள் பாதங்களில் வீழ்வார்கள். உங்களின் பாதங்களில் வீழ்வதை போன்று அவர்களின் பாதங்களில் அந்த அளவு எண்ணிக்கையானோர் விழமாட்டார்கள். இதற்கு நீங்கள் சமூகத்தின் அபிப்பிராயங்களை விட்டுவிட வேண்டும். நீங்கள் பற்று முழுவதையும் முற்றிலுமாக அழித்துவிட வேண்டும். சிலர் கூறுவார்கள், நான் திருமணம் செய்யவே மாட்டேன். நான் தூய்மையாக இருந்து பாரதத்தை சொர்க்கமாக்குகின்ற சேவையை செய்வேன். அரை குமாரிகளிடம் மாசு இருக்கவே செய்யும். ஒரு குமாரிக்கு நிச்சயதார்த்தம் இடம்பெற்ற உடனேயே அவளில் மாசு படர ஆரம்பித்து விடுகிறது. அவள் வர்ணஜால மாயையினால் நிறமூட்டப்படுகின்றாள். மனிதர்களால் இப்பிறவியில் தாங்கள் விரும்பியவாறு ஆக முடியும். மம்மாவும் இந்த பிறவியிலேயே அவ்வாறு ஆகினார். அம்மக்கள் தற்காலிகமான ஒரு அந்தஸ்தையே பெறுகின்றனர். மம்மாவோ 21 பிறவிகளுக்கான அந்தஸ்தை பெறுகின்றார். நீங்களும் சாதாரண ஆணிலிருந்து நாராயணனாகவும் சாதாரண பெண்ணிலிருந்து லக்ஷ்மியாகவும் ஆகின்றீர்கள். நீங்கள் முழுமையாக சித்தி எழுதும் பொழுது தெய்வீக பிறவி ஒன்றை எடுப்பீர்கள். அவர்கள் தற்காலிகமான சந்தோஷத்தையே அனுபவம் செய்கிறார்கள். எனினும் அவர்களுக்கு பல கவலைகளும் இருக்கின்றன. நாங்கள் மறைமுகமானவர்கள். நாங்கள் எதனையும் வெளியே காண்பிக்க வேண்டியதில்லை. அம்மக்கள் வெளிப்பகட்டை கொண்டிருக்கிறார்கள். இந்த ராஜ்யம் காணல் நீரை போன்றது. குருடனின் குழந்தையும் குருடனே என திரௌபதி எவருக்கோ கூறியதாக இதிகாசங்கள் கூறுகின்றன. இந்த நேரத்தில் ராஜ்யம் என நீங்கள் கருதுவது அழியப் போகிறது. இரத்த ஆறு ஓடும். பிரிவினை இடம்பெற்ற போது பாகிஸ்தானில் ஒவ்வொரு வீட்டிலும் பெருமளவு சண்டை இடம்பெற்றது. இப்பொழுது தெருக்களில் நடந்து செல்லும் பொழுது கூட பெருமளவு சண்டை இடம்பெறும். எங்கும் பெருமளவு இரத்தம் பாயும். இதை சொர்க்கமென அழைக்க முடியுமா? இது புது டெல்லியா, புது பாரதமா? புது பாரதம் தேவதைகளின் பூமியாக இருந்தது. இந்த நேரத்தில் விகாரங்களே எங்கும் காட்சியளிக்கின்றன. அவையே உங்களின் மாபெரும் எதிரிகளாகும். ராமரினதும் ராவணனினதும் பிறப்புகள் பாரதத்திலேயே காண்பிக்கப்படுகின்றன. சிவனின் பிறப்பு வெளிநாடுகளில் கொண்டாடப்படுவதில்லை. அது இங்கே மாத்திரமே கொண்டாடப்படுகிறது. ராவணன் எப்பொழுது வருகின்றான் என்பதனை நீங்கள் அறிவீர்கள். பகல் முடிந்து இரவு ஆரம்பிக்கும் பொழுதே ராவணன் வருகின்றான். அது பாவ மார்க்கம் எனப்படுகிறது. தேவர்கள் பாவ மார்க்கத்தில் சென்றபோது என்ன நிலையை அடைந்தார்கள் என்பது காண்பிக்கப்படுகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் சேவை செய்ய வேண்டும். விழித்தெழுந்தவர்கள் மற்றவர்களையும் விழித்தெழச் செய்வார்கள். பாபா எப்பொழுதும் நல்லாசிகளையே கொண்டிருக்கின்றார். மாயை குழந்தைகளை அறைந்து விடாமல் இருப்பதில் அவர் அக்கறை கொண்டிருக்கின்றார். நீங்கள் நோய்வாய்ப்பட்டால் உங்களால் சேவை செய்ய முடியாது போய்விடும். லக்ஷ்மி அன்றி ஜெகதம்பாளே ஞான கலசத்தை பெறுகின்றார். லக்ஷ்மிக்கு செல்வம் வழங்கப்பட்டுள்ளது. அதை அவரால் தானம் செய்ய முடியும்.
எவ்வாறாயினும் தானங்கள் போன்றவை அங்கே இருப்பதில்லை. தானங்கள் எப்பொழுதும் ஏழைகளுக்கே வழங்கப்படுகின்றன. எனவே குமாரிகள் ஆலயங்களுக்கு சென்று இவ்வாறு சேவை செய்தால் பலர் வருவார்கள். நன்றாக செய்தீர்கள் என கூறி மக்கள் உங்கள் பாதங்களில் வீழ்வார்கள். அவர்கள் தாய்மார்களின் மீதும் மதிப்பு வைத்திருக்கிறார்கள். தாய்மார்கள் இதனை கேள்விப்படும் பொழுது முக மலர்ச்சி அடைகிறார்கள். ஆண்கள் தமக்குரிய போதையை கொண்டிருக்கிறார்கள். பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். இந்த ஷரீரதாரியே புற விஷயங்களை அறிந்தவர். அவரில் இருக்கின்ற பிரபுவே பிரபுக்களின் பிரபு ஆவார். ஸ்ரீ கிருஷ்ணர் கிருஷ்ண பிரபு என அழைக்கப்படுகின்றார். பரமாத்மாவே ஸ்ரீ கிருஷ்ணரின் பிரபுக்களின் பிரபு என நாங்கள் கூறுகின்றோம். அவருக்கு இந்த கட்டடம் பிரம்மா வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இவர் வீட்டு எஜமானியும் வீட்டு எஜமானரும் என இரண்டுமாக இருக்கின்றார். இவர் ஆணும் அதே சமயம் பெண்ணும் ஆவார். இது ஓர் அற்புதமே. போக் படைக்கப்படுகிறது. அச்சா, அனைவரின் அன்பையும் நினைவுகளையும் பாப்தாதாவிற்கு கொடுங்கள். மகா அதிபதிக்கு பெருமளவு சந்தோஷத்துடன் வாழ்த்துக்களும் நமஸ்காரங்களும் அனுப்பப்படுகின்றன. இது ஒரு சம்பிரதாயமாகும். ஆரம்ப காலத்தில் நீங்கள் காட்சிகளை பெற்றது போன்றே இறுதி காலத்திலும் பாபா உங்களை பெருமளவில் உற்சாகப்படுத்துவார். பல குழந்தைகள் அபுவிற்கு வருவார்கள். இங்கிருப்பவர்கள் என்ன நிகழ்கிறதென பார்ப்பார்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். இரவு வகுப்பு ஏப்ரல் 8, 1968. இது ஒரு இறை பணி ஆகும். தேவ தர்மத்தை சார்ந்தவர்கள் வருவார்கள். கிறிஸ்துவர்களுக்கு மற்றோரையும் கிறிஸ்து மதத்திற்கு மாற்றும் பணி உள்ளது. கிறிஸ்துவர்களாக ஆகுபவர்கள் கிறிஸ்துவ வம்சத்தில் சந்தோஷத்தை பெறுவார்கள். அவர்கள் அதிக பணத்தை பெறுகின்றனர். இதனாலேயே பலர் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறுகின்றனர். பாரத மக்களால் அந்த அளவு பணத்தை கொடுக்க முடியாது. இங்கே பெருமளவு சீர்கேடு உள்ளது. சில மக்கள் தங்களின் தொழிலில் லஞ்சம் வாங்காது விட்டால் அவர்களை நீக்கிவிடுவார்கள். அத்தகைய சந்தர்ப்பங்களில் என்ன செய்ய வேண்டும் என குழந்தைகள் தந்தையிடம் கேட்கிறார்கள். பாபா கூறுகின்றார், உங்களின் பணியை சாமர்த்தியமாக செய்து அதை நல்ல காரியத்திற்கு பயன்படுத்துங்கள். இங்கே அனைவரும் தந்தையை கூவி அழைக்கின்றனர். ஓ, வந்து தூய்மையற்ற எங்களை தூய்மையாக்குங்கள். எங்களை விடுவித்து வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள். தந்தை நிச்சயமாக உங்களை வீட்டிற்கு அழைத்து செல்வார். மக்கள் வீட்டிற்கு செல்வதற்காக பெருமளவு பக்தி செய்கிறார்கள். தந்தை வரும்பொழுதே அவரால் அனைவரையும் திரும்ப அழைத்து செல்ல முடியும். ஒரே ஒரு கடவுளே இருக்கின்றார். கடவுள் வந்து அனைவர் மூலமாகவும் பேசுவார் என்றில்லை. அவர் சங்கம யுகத்தில் மாத்திரமே வருகின்றார். நீங்கள் இனியும் இந்த விஷயங்களை நம்ப மாட்டீர்கள். முன்னர் நீங்கள் அவற்றை நம்பினீர்கள். இப்பொழுது நீங்கள் பக்தி செய்வதில்லை. நீங்கள் கூறுகிறீர்கள், முன்னர் நாங்கள் பூஜித்து வந்தோம். தந்தை எங்களை பூஜிக்கப்பட தகுதி வாய்ந்த தேவர்கள் ஆக்குவதற்காக இப்பொழுது வந்திருக்கின்றார். நீங்கள் சீக்கியர்களுக்கும் இதனை விளங்கப்படுத்த வேண்டும். மனிதர்களை தேவர்கள் ஆக்குவதற்கு கடவுளுக்கு அதிக காலம் எடுக்கவில்லை என்ற புகழ் உள்ளது. இப்புகழ் தேவர்களுடையதாகும். தேவர்கள் சத்தியுகத்திலேயே வசிக்கின்றார்கள். இப்பொழுது இது கலியுகமாகும். எவ்வாறு மேன்மையான தேவர்கள் ஆகுவது என தந்தை சங்கம யுகத்தில் கற்பித்தல்களை கொடுக்கின்றார். தேவர்களே அனைவரிலும் மேலானவர்கள். அதனாலேயே அவர்கள் பெருமளவில் பூஜிக்கப்படுகிறார்கள். இப்பொழுது பூஜிக்கப்படுபவர்கள் நிச்சயமாக
ஏதோ ஒரு காலத்தில் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் இப்பொழுது இல்லை. அந்த ராஜ்யம் இப்பொழுது கடந்துவிட்டது என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது மறைமுகமானவர்கள். நீங்கள் உலகின் அதிபதிகள் ஆகப் போகின்றீர்கள் என்பதனை எவருமே அறிய மாட்டார்கள். நீங்கள் கற்று அவ்வாறு ஆகுவீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் கல்வியில் முழு கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் அதிக அன்புடன் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். பாபா எங்களை உலகின் அதிபதிகளாக ஆக்குகின்றார். எனவே நாங்கள் ஏன் அவரை நினைவு செய்யக்கூடாது? எவ்வாறாயினும் உங்களுக்கு தெய்வீக பண்புகளும் தேவை. அச்சா, ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையாகிய பாபா மற்றும் தாதாவிடமிருந்து அன்பும் நினைவுகளும் இரவு வந்தனங்களும் நமஸ்தேயும். ஆன்மீக குழந்தைகளின் அன்பு மற்றும் நமஸ்தே. தாரணைக்குரிய சாரம் 1. இவ்வுலகில் எவ்வித வெளிப்பகட்டையும் காட்டாதீர்கள். முழுமையாக சித்தி எய்துவதற்கு தொடர்ந்தும் மறைமுகமான முயற்சி செய்யுங்கள். 2. வர்ணமயமான இந்த உலகில் சிக்கிவிடாதீர்கள். பற்றை வென்றவர்களாகி தந்தையின் பெயர் போற்றப்படக்கூடியதான சேவையை செய்யுங்கள். அனைவருடைய பாக்கியத்தையும் விழித்தெழச் செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் இதயங்களுக்கு சௌகரியம் அளிப்பவரான தந்தையை நினைவு செய்வதன் மூலம் ஆசைகளிலிருந்து விடுபட்டவராகி உங்களின் முக்காலங்களையும் நல்லதாக்குவீர்களாக. தமது இதயங்களுக்கு சௌகரியம் அளிப்பவரான ஒரே ஒரு தந்தையின் நினைவை கொண்டிருக்கும் குழந்தைகள் சதா ஆகா ஆகா என்ற பாடல்களை பாடிக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் ஒருபொழுதும் தமது மனதிலோ அல்லது தமது கனவிலோ துயரமான வார்த்தைகளை கூற மாட்டார்கள். ஏனென்றால் என்ன நடந்ததோ அது ஆகா, என்ன நடக்கிறதோ அது ஆகா, என்ன நடக்க இருக்கிறதோ அதுவும் ஆகா. முக்காலங்களிலும் ஆகா ஆகா, அதாவது அவையே அனைத்திலும் சிறப்பானவையாகும். எங்கு அனைத்தும் சிறப்பானதாக இருக்கிறதோ அங்கே எவ்விதமான ஆசைகளும் எழ முடியாது. ஏனென்றால் உங்களிடம் சகல பேறுகளும் இருக்கும் பொழுது அனைத்துமே நல்லவை என்றே சொல்லப்படும். சகல பேறுகளாலும் நிறைந்திருத்தல் என்றால் ஆசைகளில் இருந்து விடுபடுதல் என்று அர்த்தம். ஸ்லோகம். நிர்பந்தப்படுத்துதல் அல்லது அதிகார தோரணையின் சமஸ்காரங்கள் எவையும் ஒருபொழுதும் வெளிப்படாதபடி உங்களின் சமஸ்காரங்களை மிகவும் குளிர்மையானது ஆக்கிக் கொள்ளுங்கள். ஓம் சாந்தி.